ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ போன கிளாஸில் ராபர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சொல்யூஷன் வந்து ராமும் ரஹீமும் கொடுக்கணும். ஸோ இதை நிறைய பேர் ட்ரை பண்ணிங்களா என்னன்றது தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாலிண்ட்ரோம் ரீஅரேஞ்சிங். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை எந்த டைரெக்ஷனில் 2 டைரெக்ஷனில் படித்தாலும் ஒரே மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம், எம்ஏடிஏஎம் மேடம், இப்படி படிச்சிங்கனாலும் எம்ஏடிஏஎம் மேடம் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து பாலிண்ட்ரோம். ஓகே, அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, கிவன் எ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் அவுட் இஃப் இட்ஸ் கேரக்டர்ஸ் கேன் பி ரீஅரேஞ்ச்ட் டு ஃபார்ம் எ பாலிண்ட்ரோம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பாலிண்ட்ரோம் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்புட் ஸ்ட்ரிங் ஏஏபிபின்னு கொடுத்தாங்கன்னா த அவுட்புட் ஷுட் பி ட்ரூ. ஏன் அப்படின்னா, இந்த ஏஏபிபிங்கிறத நம்ம ஏபிபிஏ அப்படின்னு மாற்றலாம். அப்போது இந்த பக்கம் படித்தாலும் ஏபிபிஏ, இப்படி படித்தாலும் ஏபிபிஏ. அப்போ இது பாலிண்ட்ரோம். ஸோ இதில் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, மை நேம் இஸ் ஜாவா, இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமா, எப்படியெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு பெர்முட்டேஷன் வரும், காம்பினேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்கும். எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறது, பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேராக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏவை எடுத்து ஃபஸ்ட்லேயும், ரெண்டாவது இந்த பி எடுத்து ரெண்டாவது, மூணாவது சி 3, இது அடுத்தது ஏ வரும்போது இதுக்கு லாஸ்ட்டாக வர மாதிரி ஏவை போட்டுக்கலாம். பி வரும்போது அதுக்கு கீழே வரும் மாதிரி, சி வரும்போது இங்கே, டி வரும்போது இங்கே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது பாலிண்ட்ரோமாக மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் நமக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் 2 முறை வந்திருந்ததுன்னா, 2 மடங்கில் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக பாலிண்ட்ரோம் பண்ணிக்கலாம். ஆனால் மேடம்னு எடுத்துக்கிறோம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும், சென்டரில் வர்ற லெட்டர் மட்டும் ஒரே ஒரு முறை வரலாம். மற்ற எல்லா லெட்டரும் எப்படி இருக்கணும், 2 மடங்காக இருக்கணும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போது இந்த கோடிங்கை சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் போடுறோம். Palindrome Rearrangement 24. ஓகே, ஸோ இதை வந்து பப்ளிக் கிளாஸாக போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, பப்ளிக் பூலியன் சொல்யூஷன் ஸ்ட்ரிங் எஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோடிங் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பூலியன் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா ரிசல்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன்
ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ரைட். ஓகே. இப்போது இது லாஜிக் என்ன? இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அது எத்தனை முறை வந்துச்சுன்றதை கவுண்ட் பண்ணும். அப்போ எத்தனை கேரக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 26 கேரக்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, int c count, character count equals new int of, ஓகே. ஸோ இந்த கோடிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆட் கவுண்ட் அப்படின்றத வச்சுருக்கோம். இது என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் ஒரே கேஸ் சென்சிட்டிவாக மாற்றிக்கிறோம், லோயராக மாற்றிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்சுருக்கிறது 26 காம்பினேஷன் தான், ஏவிலேருந்து இஜெட் வரைக்கும். ஸோ அப்போது அப்பர் கேஸ் வந்துச்சுன்னா நமக்கு லாஜிக் வராது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் லோயர் கேஸில் நம்ம மாற்றிக்கிறோம். அடுத்தது ஃபார் ஈச் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அந்த பொசிஷனில் கேரக்டர் பொசிஷனில் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல புதுசாக க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா 0 தான் அசைன் ஆகும் C# பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம வந்து ++ன்னு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து 26 லெட்டரும் எத்தனை முறை ஒவ்வொரு கேரக்டரும் வந்திருக்குன்றதை இந்த லூப்பிங் வந்து டிசைட் பண்ணிடும். இப்போது அந்த ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை முறை ஆட் நம்பரில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு முறையோ 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ வரலாம். அதே 2 கேரக்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை பேலிண்ட்ரோமாக பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த கவுண்ட்டை 2ஆல் வகுத்தோம்னா மீதி 1ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஆட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அந்த கேரக்டர்னு அர்த்தம். அப்போ அதை கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா ஆட் கவுண்ட்டுன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆட் கவுண்ட்டு 0வாக இருக்குது, அதாவது ஒரு கேரக்டர் கூட ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால பேலிண்ட்ரோமாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முறை வரலாம், ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு முறை ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரலாம். ஸோ இது 2 காம்பினேஷனில் இருந்தால் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது டெஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், அதில் ஒரு ஸ்ட்ரிங் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் C# கற்றுக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C# கற்றுக்கிறதுக்கு உண்டான லிங்க் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ யூடியூப் லிஸ்ட் வரும், ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AABBCDDன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C ஒரே ஒரு முறை மட்டும் இருக்குது. அப்போ நான் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இது வந்து பேலிண்ட்ரோமாக ரீஅரேஞ்ச் பண்ண முடியும், ட்ரூ அப்படின்னு வருது. சப்போஸ் இதை வந்து நான் இன்னொரு கேரக்டர் கொடுக்குறேன், இன்னொரு கேரக்டர் ஒரு முறை மட்டும் வர மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நமக்கு ஃபால்ஸ்னு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் ராமு ரஹீமும் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ரீஅரேஞ்ச்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இதை பர்முடேஷன் காம்பினேஷனில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உக்காந்துருந்தோம்னா இதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. சில நேரங்களில் மேத்தமெட்டிக்கலாகவும் இந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும். இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, ஆர் ஈக்குவலி ஸ்ட்ராங். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணுங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சாம்பிள் இன்புட்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வேணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ரிசல்ட்டை கொடுங்க. அந்த கோடிங்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உலகத்தில் எப்பேற்பட்ட லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும், நம்ம கம்பெனியில் மேலே வரணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் இஸ் எ மஸ்ட். நான் ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், C# படிக்கிறேன், PHP படிக்கிறேன், ஆண்ட்ராய்ட் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், என்ன வேணாலும் படிக்கலாங்க. லாஜிக்கல் திங்கிங் தெரியல அப்படின்னா நம்ம 0. இன்றைக்கே இதை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நம்ம டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். லாஜிக்கல் திங்கிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.